பேசும்போது, பல பரிசுத்தவான்களிடத்தில் பேசும்போது அவர்கள் எல்லாம் சொன்னதான வார்த்தை என்னவென்றால், இயேசுவின் வருகை மிகவும் சீக்கிரமாய் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அதற்கு நாம் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். நான் முன்னோட்டி அடிக்கடி சொல்வேன், எந்த ராஜா எக்கெட்டு போனாலும் இந்த ராஜாவுக்கு கவலை இல்லை. காரணம் என்னன்னா, இந்த ராஜாவோடு யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். இயேசு இருந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை. இயேசு இல்லாட்டா கவலை தான். இயேசு ரட்சகர் உங்களோடு கூட என்ன செய்யணும்? இருக்கணும். நன்றா என்னை கவனிக்க வேண்டும். வேதாகமத்திலே 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றன. 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான பாகம், சபையும் சபை விசுவாசிகளும் ஜெயம் எடுக்க, சபையும் சபை விசுவாசிகளும் ஜெயத்தோடு என்ன செய்ய, வாழ, வாழ்க்கையில ஜெயம் எடுக்க வேண்டும். பிள்ளைகள் படிக்கிறார்கள், கடைசியாய் முள்ளாண்டு பரீட்சை வருகிறது. அதுல இந்த பிள்ளைகளுக்கு என்னது கிடைக்கிறது? ஜெயம் கிடைக்கிறது. பாஸ் பண்ணிவிட்டார்கள், ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அதே போல ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் ஜெயம் எடுத்து வாழ வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஜெயம் எடுத்து என்ன செய்யணும்? வாழ வேண்டும். இந்த 7 சபைகளை குறித்து 7 வாரங்கள் நாம் தியானிக்க போகிறோம். 7 வாரங்கள், ஒரே தலைப்பு, சபையும் சபை விசுவாசிகளும் சபையாரும். நான் சொல்றது தான், சபையும் சபையாரும் ஜெயத்தோடு கூட வாழ வேண்டும். நம்ம பாடுவோம் சில நேரங்களில், தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு இல்லையே என்று பாடுதோம். ஆனா வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்? இந்த 7 சபைக்கு சொல்லப்பட்டதான சத்தியத்திற்கு பின்பு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளுக்கு பின்பு, அது அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியிலே நடைபெறுகிறதான ஒரு காலமாய் என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்படி என்றால் சபையும் சபை விசுவாசிகளும் ஜெயத்தோடு கூட வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். இதுல எபேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசு சபையை குறித்து எபேசு சபையில் இருக்கிறதான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒன்று, எபேசு என்றால் விரும்பப்படத்தக்கது அல்லது பிரியமானது என்ற அர்த்தம். எபேசு சபை, எபேசு என்றால் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? விரும்பப்படத்தக்கது அல்லது பிரியமானது. விரும்பப்படத்தக்கது, பிரியமானது என்று அதனுடைய அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் விரும்புகிற காரியம் நம்மிடத்தில் இருக்கிறதா? அல்லவிட்டால் நம்முடைய குடும்பத்தார் விரும்புகிற காரியம் நம்மிடத்தில் இருக்கிறதா? நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறோமா? அளவிட்டால் தேவன் விரும்புகிற படிகாரம் நாம் நடக்கிறோமா? கொஞ்சம் பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். அந்த பெயரினுடைய அர்த்தம் விரும்பப்படத்தக்கது, அளவிட்டால் பிரியமானது. இயேசு சில காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் சில காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதற்கு உதாரணமாய் சொல்வோம் என்றால், குடும்பத்தில் புருஷன் மனைவியிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள். மனைவி புருஷனிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் சில காரியங்களை விரும்புகிறார்கள். அளவிட்டால் பிரியமானதை செய்ய அவர்கள் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த சபைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தன்னுடைய வலதுகரத்தில் ஏந்தி இருக்கிறவரும் 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவருமானவர் சொல்லுகிறதாவது. இப்போ 7 நட்சத்திரங்கள், 7 பொன் குத்து விளக்குகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நட்சத்திரம் என்றால் அது பிரகாசம், இருளை வெளிச்சமாக்குகிறதான நட்சத்திரத்தை இயேசு தன் கையில என்ன செய்கிறார்? வைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்லுவோம் என்றால், இரவிலே வானத்திலே தோன்றுகிறது என்னது? தெரியாதா? இரவிலே வானத்திலே தோன்றுறது என்னது? நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் ஏன் தோன்றுது? இருள நமக்கு எதை கொடுக்கிறது? வெளிச்சத்தை கொடுக்கிறது. அதே போல இயேசு சபையில
இயேசு சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் என்ன செய்யல? வெட்கப்படல. யோவான் 1 6 முதல் 7 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். அந்த ஒளியே மெய்யான ஒளி. அது நம்ம என்ன செய்கிறது? வாசியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவர். நான் அந்த ஒளி அல்ல என்று யோவான் அருமையாய் சொல்கிறார். யோவான் ஸ்நானகன் அருமையாய் சொல்கிறார். அந்த ஒளியை குறித்து நான் என்ன செய்தேன்? சாட்சி கொடுக்க வந்தேன். உலகத்திலே வந்து எந்த மனுஷனை, எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கொடூரமானவனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கடுமையான ஆளா இருந்தாலும், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா. அவருடைய கரத்துல 7 நட்சத்திரங்கள், கரத்துல 7 நட்சத்திரங்கள், 7 ஸ்டார். நீங்களாம் நிறைய காரியங்கள்ல நீங்க பார்க்கும்போது கிவ் த மார்க்ஸ் வரும். ஸ்டார் போட்டு சில காரியங்கள் என்னது வரும்? 1 ஸ்டார் கொடுக்க போறீங்களா, 2 ஸ்டார் கொடுக்க போறீங்களா, 3 ஸ்டார் கொடுக்க போறீங்களா? அதே போல இயேசுவின் கரத்துல நம்முடைய ஸ்டார் இருக்கு. யாருடைய கரத்துல இருக்கு? சொல்ல மாட்டேங்களே. நம்ம அதில் இந்த ஸ்டேட் பேங்க்ல ஆன்லைன் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண உடனே அதில் கேட்ட உடனே 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பான், 5 ஸ்டார் கொடுத்துருப்பான். 4 ஸ்டாரை கொடுத்துட்டோம்னா எங்கள் பேங்க் குறித்து உங்களுடைய குறைவு என்னன்னு திரும்ப கேட்கும். 5 கொடுத்தா கேட்காது. 1 குறைச்சி கொடுத்தா அது என்ன செய்யும்? வாட் இஸ் த மிஸ்டேக் ஆஃப் அவர் ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு கேட்கும். அப்போ அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். பதில் சொல்லாமல் சில நேரத்தில் க்ளோஸ் பண்ணியே விட்டுருவோம். க்ளோஸ் பண்ணியே என்ன செஞ்சிருவோம்? விட்டுருவோம். சில நேரத்தில் மைண்டு டென்ஷன் ஆயிரும். டென்ஷன் ஆகிற நேரத்தில் க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். அதே போல் இயேசு 7 ஸ்டாரை உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. நீங்கள் எத்தனாவது ஸ்டாரில் இருக்கிறீங்க? 7 நட்சத்திரங்கள் அவர் கையில் என்ன செய்கிறது? இருக்கு. அதில் எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் இருக்கீங்க? 7க்கு வந்தாச்சுன்னா அவர் நம்மை பூரணப்படுத்தி அவரோடு கூட எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. அந்த பிரகாசம் நாளுக்கு நாள் பிரகாசம் அடைகிறது. அவருடைய கரங்கள்ல 7 நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறது. வாழ்க்கையில எத்தனையோ இருள், கடன் என்கிற இருள், வியாதி என்கிற இருள், பாவம் என்கிற இருள், அக்கிரமம் என்கிறதான இருள், வாழ்க்கையில நிறைய விட முடியாத இருள்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனா அவைகள்ல ஒரு பிரகாசம் வரணும்னா இயேசு உங்களுடைய வாழ்க்கையில இறங்கி கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? இறங்கணும். சும்மா நம்ம கைத்தட்டி பாடி துதித்து நோ நோ நோ, ஒரு பிரயோஜனம் இல்லை. நோ யூஸ் அட் ஆல். ஆனா இயேசு நம்முடைய வாழ்க்கையில இறங்கி கிரியை செய்யும் போதுதான் அங்க அற்புதங்களும் அடையாளங்களும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் என்ன செய்யும்? உண்டாகுங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நட்சத்திரங்கள் பிரகாசம் 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறார். தெய்வீக தன்மை. இன்னைக்கு விசுவாசிகள் ஆகிய நமக்குள்ள தெய்வீகம் இருக்கிறதா? விசுவாசிகளின் வாழ்க்கையில் தேவனுடைய செயல் தெய்வீகம் இருக்கிறதா? கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. தெய்வீகமா நீங்க நடந்துக்கிட்டீங்களா? இயேசுவின் வருகையில சும்மா எல்லாரையும் சபையை எடுத்துட்டு போக மாட்டாரு. நமக்கு என்ன தன்மை இருக்க வேண்டும்? சொல்ல மாட்டேங்களே. தெய்வீக தன்மை. நன்றா என்னைய கவனிக்கணும். கன்னத்துல எல்லாம் கை வச்சுட்டீங்கன்னா தூக்கம் வந்துடும். நாடியில கை வைக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வீகமானவர்கள். நாம் எப்படிப்பட்டவர்கள்? உலகத்துல தான் இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள ஒரு தெய்வீகம் இருக்க வேண்டும். நமக்குள்ள என்னது இருக்கணும்? சொல்ல மாட்டேங்களே. நமக்குள்ள என்னது இருக்கணும்? கடந்த நாட்கள்ல இதை குறித்து நான் ரொம்ப தியானிக்கும் போது, சில பரிசுத்தவான்களிடத்துல பேசும்போது, நானும் பாஸ்டரமா உட்கார்ந்து ஒரு தேவனுடைய ஊழியரிடத்துல பேசும்போது, வயதில் மூத்தவர்கள் அவரிடத்துல பேசும்போது அவர்கள் சொன்னாங்க, ஏப்பா எல்லாம் நடக்கிறத பார்த்தா இன்னைக்கு எருசலேமையும் பிடிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. இனி இயேசுவின் வருகை தான். இனி என்னதுதான்? இயேசுவின் வருகை தான். அதுக்கு நம்ம போறதுக்கு ஆயத்தமாக்கிட்டோம்னாரு.
கரங்கெடுத்து கூப்பி, கத்தாவே நமக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். என்னுடையவர்களை நான் என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். அந்த திங்கிங்ல இருக்கும்போது, அந்த யோசனையில இருக்கும்போது தான் ஆண்டவர் இந்த 7 சபைகளை அவன் சபையில பிரசங்கம் பண்ணி 7 சபையை அவன் சபையில சொல்லுங்கிற ஒரு ஏவுதல் இருதயத்திலே காணப்பட்டது. அதை நான் கடந்த நாட்களில் உட்கார்ந்து தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். பலர் பல காரியங்களை சொல்லலாம். ஒன்று, இருளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இயேசுவாகிய ஒளி பிரகாசித்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். அல்லேலூயா. வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? மாறிடும். இரண்டாவது, அவருடைய கருத்துல பொன் குத்து விளக்கு இருக்கு. அது தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிறது. ஆசரிப்பு கூடாரத்துல என்னது இருந்துச்சு? சொல்லுங்க. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்னது இருந்துச்சு? இயேசுநாதர் பிதாவாகிய தேவன் எதை கொண்டு போய் வச்சாரு? தெய்வீகத்தை கொண்டு போய் வச்சாரு. பொன் குத்து விளக்கு அங்கே என்ன செய்கிறது? இருக்கிறது. தெய்வீகமானவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியும். மாய்மாலம் பண்ணிட்டு வேஷம் போட்டுட்டு இருக்கிறவங்க அங்க என்ன செய்ய முடியாது. அதான் புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் என்று 2ஆய் பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அவங்களும் எங்கதான் இருந்தாங்க? சொல்லுங்க. அவங்களும் எங்கதான் இருந்தாங்க? உள்ளதான் இருந்தாங்க. அவங்களுடைய எண்ணமும் எப்படிதான் இருந்துச்சு? இயேசுவின் வருகையில மணவாளன் வரும்போது நான் என்ன செஞ்சிடணும்? போயிடணும். ஆனா தெய்வீகத்தை காத்துக்கொள்ளவில்லை, தெய்வீக குணத்தை காத்துக்கொள்ளவில்லை. தேவன் அருளும் வார்த்தையின் படிகாரம் தான் வாழ்வதற்கு தன்னை என்ன செய்யவில்லை? அர்ப்பணிக்கவில்லை. சரி, அடுத்தாப்புல 2-3 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது சபையையும் சபையில் உள்ளவர்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களை அறிந்திருக்கிறார், என்னை அறிந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க என்னை அறியாமல் இருந்திருக்கலாம், அறிந்தும் அறியாமலும் இருக்கலாம். ஒருவேளை உங்களை நான் அறிந்தும் அறியாமலே என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனா நம்மளை நன்றாய் அறிந்தவர் யாரு? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவர் 8 காரியங்களை அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். ஒன்று, உன் கிரியைகளையும். ஒன்று, எதை நம்ம என்ன செய்தோம், எங்க போறோம், எப்படி நடக்கிறோம், எல்லாத்தையும் கர்த்தர் அறிவார். அவருக்கு மறைவானது ஒன்றும். உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே என்ன செய்வேன்? போவேன். ஆகாயத்துக்கு போவேன் என்றாலும் அங்கேயும் உடைய கரம் என்ன செய்யும்? சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய் படுக்கை போட்டு படுத்துக்கொள்வேன் என்றாலும் அங்கேயும் உடைய கரம் வந்து என்ன செய்யும்? பிடிக்க. நான் எங்க போனாலும் சரி, கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நல்ல கிரியை இருக்கா? நீங்கள் நற்கிரியைகளை செய்ய பழக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார். இரண்டாவது, நம்முடைய பிரயாசம் என்ன? ஆண்டவருக்காக நாம் படுகிற பிரயாசம். ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு நாள் ஆயிட்டு ஒரு ஆத்மாவை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தி இருக்கிறோமா? பிரயாசம் என்ன? ஆண்டவருக்காக பிரயாசப்படுதல். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திற்காக நமக்காக நல்ல பிரயாசப்படுதோம், தப்பு இல்லை, பிரயாசப்படணும். ஆனா ஆண்டவருக்காக நாம் பிரயாசப்படுதோமா? தெய்வீகமானவர்கள், தெய்வீகத்தோடு கூட இணைந்தவர்கள் கர்த்தருக்காக பிரயாசப்படுவார்கள். யாருக்காக பிரயாசப்படுவார்கள்? கர்த்தருக்காக என்ன செய்வார்கள்? நீங்க துணிந்து இயேசுவை பத்தி சொல்லலாம். கடந்த நாட்களில் உச்ச நீதிமன்றம் ஊபி அரசுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்திருக்கு. எத்தனை பேர் பார்த்தீங்களே தெரியாது. ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்திருக்கு. இயேசுவை பற்றி சொல்வதும் இயேசுவுக்காக கூட்டம் நடத்துவதும் தப்பு அல்ல, அது குற்றமாகாது என்று உச்ச நீதிமன்றம் மதமாற்ற தடுப்பு சட்டம் இருக்கிறதான அந்த மாநிலத்துக்கு எச்சரித்து சொல்லி அதன் கீழே கைது செய்யப்பட்ட அத்தனை பேருடைய குற்றங்களை ரத்தாக்கப்படுகிறது என்றால் அவர்கள் விடுதலை ஆக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ உன் பிரயாசத்தை ஆண்டவருக்காக வருஷத்துக்கு ஒரு ஆத்துமாவை, நமக்கு நேரம் கிடைக்கும் முதல்ல நம்முடன் வேலை பார்க்கிறவர்களிடத்துல, நம்முடன் படிக்கிறவர்களிடத்துல, மற்றவரிடத்துல சொல்லணும், இயேசு வருகிறார்ப்பா. அவன் நம்மளை பைத்தியக்காரன் தான் சொல்லுவான். இயேசு வராருன்னா இயேசுவா அப்படின்னு நம்மளை பிரயாசம் பண்ணுவான். பரவாயில்ல, பிரயாசம் பண்ணாலும் இயேசுவை பற்றி சொல்லணும். அந்த பிரயாசத்தை கர்த்தர் அறிவார். அந்த பிரயாசத்தை யார் அறிந்திருக்கிறார்? கர்த்தர் என்ன செய்வார்? அறிவார். மூன்றாவது சொல்ல உன் பொறுமை. எவ்வளவோ பாடுகள் வந்துச்சு, எவ்வளவோ உபத்திரங்கள் வந்துச்சு,
எவ்வளவோ துன்பங்கள் வந்துச்சு, துயரங்கள் வந்துச்சு. அதுல நாம் பொறுமையா இருந்ததை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்து இருக்கிறார். 4வது, பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும். அப்படித்தானே இருக்கு. பொல்லாதவர்களை சகிக்க கூட. சில நேரங்கள் எல்லாம் ஊழியத்தின் பாதையில வருகிற சில காரியங்களை சகிக்கவே முடியாது. புலம்பிக்கிட்டே இருப்பேன். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க அதை சகிக்க கர்த்தர் பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதை சகிக்க யார் பலன் கொடுக்கிறார்? கர்த்தர் என்ன செய்கிறார்? பலன் கொடுக்கிறார். கடந்த வாரத்துல கூட ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு, பெரிய காரியம் போயிட்டே இருந்துச்சு. சில நேரத்துல தேவன் கொடுக்கிற அனந்த ஞானத்தினால குறுக்க இறங்கி சில காரியத்தை செய்ய வேண்டியது என்ன செய்யுது இருக்கு. எதற்காக இதை சொல்றேன்னா, சில காரியங்களை சகிக்க முடியாது, ஆனாலும் கர்த்தருக்காக நம்ம என்ன செய்கிறோம்? சகிக்கிறோம். 5வது, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். கிறிஸ்தவனா இருக்க மாட்டான், ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான், ஞானசாரம் எடுத்திருக்க மாட்டான், கிறிஸ்தவனா இருக்க மாட்டான், ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான், ஞானசாரம். ரட்சிக்கப்பட்டா தானே கிறிஸ்தவன். இன்னைக்கு தான் உலகத்தில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் எதை பேசுறாங்க? எல்லா அரசியல்வாதிகளும் எதை பேசுறாங்க? வேதத்தை நினைச்சுதாங்க பேசுறாங்க. அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிட்டு வேதத்தை பேசினாதான் நம்ம கொஞ்சம் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், முன்னேற முடியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு. ஆனால் அவங்க நம்ம சபையில் கொண்டு வந்து பேச வைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இது தெய்வீகம். அல்லேலூயா. இது என்ன இடம்? தெய்வீகமான இடம். இந்த தெய்வீகமான இடத்துல நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவர்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர்களை பொய்யர் என்று உண்மையில நான் உங்களுக்கு சொல்லுறேன், உண்மையான விசுவாசி அப்படின்னா அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும். உண்மையான விசுவாசின்னா அவங்க ஞானசானம் எடுத்திருக்கணும். உண்மையான விசுவாசின்னா அவங்க அபிஷேகம் பெற்றிருக்கணும். உண்மையான விசுவாசின்னா வாரம் தவறாமல் கர்த்தரை ஆராதித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. உண்மையான விசுவாசினா இந்த வேதாகமத்தை நன்றாக என்ன செய்யணும்? படிக்கணும். உண்மையான விசுவாசினா முழங்கால் போட்டு என்ன செய்யணும்? இதை செய்யாதவங்க உண்மையானவர்கள் இல்லவே இல்லை. அதான் தெய்வீகம். அதுதான் என்னது? ஒரு நாளைக்கு ஒருக்காவது. என்னுடைய மாமனாருக்கு 87 வயசு. அவர் மரிப்பதற்கு, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னால முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறார். சில மணி நேரங்களுக்கு முன்பு முழங்கால் போட்டு என்ன செஞ்சிருக்காரு? ஜெபம். நமக்கு எவ்வளவுதான் வயசுகள் கடந்து போனாலும் முழங்கால நிற்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு மேன்மை. அல்லேலூயா. வேதவசனம் தான் சொல்றது, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்காலும் இயேசுவின் நாமத்தினால என்ன செய்யும்? ஒரு 5 நிமிஷம் அது. வயசு கடந்து போச்சு. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், 104 வயசு செல்வம் பாட்டிக்கு, பிச்சமக்கா மாமியாருக்கு, அன்னத்தாய் அம்மாவுக்கு நம்ம சபையில் இருந்திருக்கிறேன். அந்த அம்மாவுக்கு 104 வயசு வந்ததும் அவங்க எப்படி சோமுனுதாங்க, என்ன செய்தாங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த வயசுல வந்து ஆலயத்துல வந்து முழங்கால் போட்டு 4 கையை தட்டி அதுக்கப்புறம் தான் கீழே உட்காருவாங்க. எந்த வயசுலயும் முழங்கால் சொல்ல மாட்டேங்கிங்களே. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. காலையில் எழும்பின உடனே ஸ்தோத்திரம் ஆத்திரம்னு ஓடக்கூடாது. ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை கொடுத்தாச்சுன்னா கொடுக்கிறவங்க தான் தெய்வீகமானவர்கள். அல்லேலூயா. 6வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் 7வது பொறுமையா இருக்கிறதையும் 8வது என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்படும். நம்ம சபையில சில சகோதரிகள் எழும்பி சில தெருக்கல்ல போய் சுவிசேஷத்தை சொன்னாங்க. இலைப்படையாம அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சில சகோதரர்கள் இலைப்படையாம இயேசுவை பத்தி சொல்லணும். பாஸ்டர், எங்களுக்கு வேலை செய்யறதுக்கே நேரம் காணல. ஏமா அது எல்லாம் இந்த உலகத்துல 60 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், யுகாயுகமாய் கர்த்தரோடு கூட நம்ம இருக்கணும்னா தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிறவர்கள், தெய்வீகமாய் வாழ்கிறவர்கள் தான் இயேசுவோடு கூட இருக்க முடியும். அல்லேலூயா.
அல்லேலூயா. நமக்கு கிடைக்கப்பட்ட நாட்கள்ல கொஞ்ச நேரமாவது இயேசுவை பற்றி சொல்லி பிரயாசப்பட்டு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களா என்ன செய்யணும்? இருக்கணும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். இயேசுவை பற்றி சொல்லுகிறார். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். அவங்க மேலதான் ஆண்டவர் பிரியமாகி இருக்கிறார். அதான் நான் உங்கள்கிட்ட சொன்ன எபேசு என்றால் விருப்பமானது, அளவிட்டால் பிரியமானது. ஆண்டவர் நம்மிடத்தில் அதை என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்கிறார். ஏன் மூன்றாவது பாயிண்டாக அங்க சொல்றாரு, உன்ட ஒரே ஒரு குறை உண்டுப்பா. என்னது சொல்ல மாட்டேங்கிங்களே? உன்ட ஒரே ஒரு குறை உண்டு. என்ன குறைனா 4வது வசனத்தை வாசியுங்க. ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை என்ன செய்தாய்? விட்டாய் என்று. இன்னைக்கு சபையிலையும் சபைக்குள்ளேயும் நமக்குள்ளேயும் இந்த குறை இருக்கா இல்லையா? அந்நாட்கள்ல விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த உடனே தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம். இப்பவும் கண்டுகிடான். எப்படி இப்போ கண்டுகிடா? அப்போ அந்த குறை சபையில வந்துருது, குறைவுகள் சபையில வந்துருது, நம்முடைய வாழ்க்கையில வந்துருது. வருகைக்கு ஆயத்தமாக்கப்படக்கூடாதபடிக்கு அது நமக்கு ஒரு தடையா இருக்கிறது. ஆயிலும் உன் பேர்ல எனக்கு ஒரு குறைவு உண்டு. என்ன குறை? நீ ஆதியில கொண்டிருந்த அந்நாட்கள் இருந்தது போல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அன்பா இல்லைன்னா இனி அன்பா இருக்க பாருங்க. அன்பில்லாதவன் தேவனை என்ன செய்ய அறியான். கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? எபேசு சபையில கர்த்தர் கண்டுபிடித்ததான ஒரு குறை என்னது? சொல்ல மாட்டேங்களா? அந்த வசனத்தை வாசியுமாச்ச மைக்கில் வாசி. ஆனாலும் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உங்க பேர்ல சொல்ல. ஒரு தனிப்பட்ட முறையில ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உன் பேர்ல எனக்கு ஒண்ணு உண்டு. அந்த குறை என்ன? வேற நீ கொடுக்கல, வாங்கல, அதை செய்யல, இதை செய்யல அப்படிங்கிற ஒரு குறை இல்லை. என்ன குறையதான் ஆண்டவர் சொல்றாரு? ஆதியில நீ கொண்டிருந்த. நான் நிறைய நேரங்களில் பார்ப்பேன், ஆதியில என் மேல அவ்வளோ அன்பு. அப்பா பைபிள சொல்லிக்கலாம், கண்ணை பிடிக்கி கொடுக்குனாலும் என்ன செஞ்சிருவாங்க? ஸ்தோத்திரம் கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு அன்பு. அப்புறம் நாட்கள் போக போக அது அந்த அன்பு என்ன செய்யுது? குறையுது. எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் மட்டும் சொல்லியிருக்காங்க, நாங்கள் செத்தாலும் இங்கே தான் சாவோம், நீங்க தான் என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணணும். ஜீவனோடு இருக்கும்போதே ஓடிட்டாங்களே, மறுபடியும் நான் எங்க போய் அடக்கம் பண்ண? அன்பு அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு திரளான குற்றங்களை என்ன செய்யும்? மன்னிக்கும். இயேசு அன்பாகவே இருக்கிறார். அந்த அதான் அன்புதான் தெய்வீகம். அன்புதான் என்னது? சொல்ல மாட்டேங்குது தெய்வீகம். உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குப்பா. ரட்சிக்கப்பட்ட நாள்ல முழங்கால ரத்தம் வடியக்கூடிய அளவுக்கு ஜெபித்தீங்க. அது அன்பு. அப்படி யாரையும் நான் குற்றமா சொல்ல, தயவு செய்து உங்க முகங்கள் மாறக்கூடாது. ஆதியில ரட்சிக்கப்பட்ட நாள்ல ஆண்டவருடைய சமூகத்தில் அவ்வளவா ஜெபம் பண்ணீங்க. ஜெபம் பண்ணி ஒவ்வொரு ஆசீர்வாதமும் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு முழங்கால நிற்கிறீங்களா? முழங்கால இருந்து ரத்தம் வருதா? ஆண்டவரை நோக்கி பார்க்குறீங்களா? அந்த குறைவு காணப்படுதா இல்லையாங்கிறத நீங்க சோதித்து பாருங்க. நீங்க என்ன செய்யணும்? சோதித்து பார்க்கணும். ஆதியில சபைனாச்சுன்னா அவ்வளவு உயிர், அவ்வளவு உயிராயிருந்ததான இடத்துல இன்னைக்கு அதுல ஒரு குறைவு காணப்படுகிறத அதை கர்த்தர் பார்க்கிறார். சபை என்பது ஒரு மனிதனுடையது அல்ல, அது கர்த்தருக்குரியது. அது யாருக்குரியது? எனக்குரியது அல்ல. அரசாங்கத்துல சபையை நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த இடம் சபையினுடைய பெயரால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஆனா இந்த சபைக்கு தலைவர் யார்? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் சகலத்திற்கும் சகலவுமா என்ன செய்கிறார்? இருந்து அற்புதமாய் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். சரி, நீ அந்த அன்பை குறித்து 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம்
1 முதல் 8 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு புருஷனும் மனைவி அன்பா இருக்கீங்களா? பெற்றோரும் பிள்ளைகளும் அன்பா இருக்கீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. புருஷனும் மனைவி அன்பா இருக்கீங்களா? பெற்றோரும் பிள்ளைகளும் அன்பா இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது நார்மலா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைமையிலேயே ஒரு அன்பு இல்லை என்றால் தெய்வீக அன்பு எப்படி நமக்குள்ள வரும்? யோசித்து பாருங்க. சரி, வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள்ல அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நம்ம சபைக்கு வரோம், ஆவில நிரம்புத நல்ல கைத்தட்டுதான். ஆனா அன்பு எனக்கு ஏற்பட்டால் நான் எப்படி இருப்பேனா? ஓசை தான் வரும், சத்தங்கள் வரலாம். ஆனா அன்பு நம்ம இடத்தில் இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா? நாட்கள்ல அன்பு இருந்துச்சுன்னா, ஒரு வீட்டுல ஒரு மரணம்னா எல்லாரும் அங்கேயே போய் காத்து கிடப்பாங்க. சொல்றது உண்மைதானே? எல்லாரும் அங்க போய் நினைச்சுவாங்க. எவ்வளவுதான் வேலை இருக்கட்டுமே, விசுவாசிகள் வீட்டுல அப்படி போய் நான் காத்து கிடந்திருக்கிறேன், நான் இப்பவுமே இருக்கிறேன். அன்பு. நம்ம என்ன செய்தோம்னா, வீட்டுக்கு ஒரு ஆளு நம்ம மொய்யா செய்ய போறோம். யோசித்து பாருங்க, மொய் செய்ய போறோம். நம்ம எதுல போய் பங்கெடுக்கிறோம்? அவளுடைய மரணத்தின் துக்கத்துல என்ன செய்கிறோம்? பங்கெடுக்கிறோம். அங்க இருக்கும். அன்பு இல்ல. நம்ம சபைக்குள்ள வந்தோன்னு கை தட்டுதோம், சபைக்குள்ள வந்தோன்னு ஆவில நிரம்புதோம். அந்த தெய்வீக நம்மிடத்தில் இருக்கிறதா? எபேசு சபையில 7 குத்துக்கு விளக்கின் மத்தியில் விழாவி கொண்டு இருக்கிறது. எதிர்பார்ப்பது என்ன? தெய்வீகத்தை நம்மிடத்தில் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. நத்திங். வித்தவுட் லவ் எவ்ரிதிங் அண்ட் எனிதிங் இஸ் நத்திங். அன்பு எனக்கு இராவிட்டால் நான் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். ஓ, கர்த்தர் உங்களை இப்படி ஆசீர்வதிக்க போறார், கர்த்தர் இப்படி உங்களை உயர்த்த போறார், கர்த்தர் உங்களுக்கு இதெல்லாம் செய்ய போறாருன்னு நான் தீர்க்க தரிசனம் என்ன செய்யலாம்? சொல்லலாம். சகல வெளிப்பாடு உள்ளவர்களாய் ரகசியங்களை அறிகிறதான அறிவையும் மலைகளை பெயர்க்கத்தக்கத விசுவாசம். எப்பா, கடுமையான விசுவாசம் இருக்கு. அன்பு எனக்கு இராவிட்டால், அன்பு எனக்கு ஏற்பட்டால் எனக்கு ஒன்றுமே இல்லை. 3வது வசனம், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும். உலகத்தில் இருக்கிறவங்க செய்தாங்களா? உலகத்தில் இருக்கிறவங்க இதை தான் செய்தாங்க. நிறைய பேர் என்ன செய்தாங்க? அன்னதானம் போடுதாங்க, அன்னதானம் கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு காரியம்னா பிறந்த நாளைக்கு கொண்டு போய் அன்னதானம் கொடுக்குறாங்க, இறந்த நாளைக்கு அன்னதானம் என்ன செய்தாங்க? கொடுக்குறாங்க. மனசுல ஏதாவது ஒரு காரியத்தை நினைச்சிட்டா அது நிறைவேறிட்டா உடனே அன்னதானம் கொடுக்குறாங்க. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு ஒரு பிரயோஜனம். பாருங்க என்ன அழகா சொல்லுது. முதல்ல ஓசையிடுகிற கைத்தாளம், 2வது நான் ஒன்றும் இல்லை, 3வது எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. அப்போ எபேசு சபையில காணப்பட்டதான காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய சபையில அவர் வெளிப்படுத்துவதற்குரிய காரணம் என்னவென்றால், நாம் வருகையில போய் நிற்க வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் எங்க போய் நிற்கணும்? வருகையில போய் என்ன செய்யணும்? வருகையில போய் நிற்கல அப்படின்னா புத்தி இல்லாத கன்னிகைகளா இருப்பீர்கள். புத்தியுள்ள கன்னிகைகள் தான் எங்கே போய் நிற்க முடியும்? வசனத்தை கேட்டு 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 சிலர் சொல்வாக்கள், அடிச்சு இந்த சரீரம் என்ன செஞ்சு போச்சு. ஆமா, வசனத்தை கேட்டு கேட்டு இருதயம் மழுங்க கூடாது, அது தீட்டப்படும்.
வசனத்தை கேட்க கேட்க ஷார்ப்பா மாறணும். தீட்ட தீட்ட தான் கத்தி எப்படி இருக்கும், ஷார்ப்பா என்ன செய்யும், மாறும். அதனால அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பினுடைய குணங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு நீடிய சாந்தம். ரெண்டு பேரும் மாறி வாசிக்கிட்டு, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு எப்படிப்பட்டதா? அன்பை குறித்து நான் சொல்றேன். அன்பு எப்படிப்பட்டதா? முதல்ல நீடிய சாந்தம். அன்பு நீடிய சாந்தமா இருக்கு. சில நேரங்கள்ல அப்படிதான் இருக்க வேண்டியது இருக்கு. என்னடா செய்ய, அந்த ஊழியக்காரங்கள்ட்ட இருக்கிற அந்த சாந்தம் நீடிய பொறுமை மாதிரி வேற யார்ட்டையும் இருக்காது. எப்படி நான் சொல்றேன், சரியா சொல்றேன்னா தப்பா சொல்றேன்னா? ஏதாவது ஒரு காரியத்தில் டக்குன்னு முடிவெடுத்துட்டா சபை உடைஞ்சிடும். ஏதாவது ஒரு காரியத்துல டக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம் வச்சுட்டோம்னா இருதயம் என்ன செஞ்சிடும், ரொம்ப யோசித்து யோசித்து யோசித்து. காரணம் என்னன்னா அன்பு. அன்பு இருக்கின்றபடியினால், அன்பு இருக்கின்றபடியா அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு என்னது இல்லை, உங்க வாழ்க்கையில பொறாமை இருந்துச்சுன்னா நீங்க அன்பா இல்லைன்னு அர்த்தம். எதையும் குறித்து என்னது வரக்கூடாது, எதையும் குறித்து என்னது வரக்கூடாது, அந்த ஆமையே வரக்கூடாது. எதையும் குறித்து அந்த ஆமை என்ன செய்யக்கூடாது, அந்த ஆமை வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அந்த ஆமை நம்ம இருதயத்தில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பொறாமை இல்லை. அவங்க நல்லா இருக்கிறாங்களா, நல்லா கேட்டோம். அவங்க நல்லா இருக்காங்கன்னா தெய்வீகமாய் நடந்துக்கிட்டாங்க. அந்த தெய்வீகமானவர் அவர்களை உயர்த்துகிறார். அல்லேலூயா. தெய்வீகமாய் நடந்து கொள்ள வேண்டும். நான் இன்னைக்கு எதிர்பார்ப்பது அதுதான். இயேசுநாதர் எதிர்பார்ப்பதும் அதுதான். அவருடைய விருப்பமும் அதுதான். அவர் நம்முடைய மத்தியில் உலாவி கொண்டு சுத்திக்கிட்டு வாராருன்னா எதுக்குன்னா, நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள், விருப்பமானவர்களாய் ஜீவிப்பதற்கு தான் இந்த சபையில கர்த்தர் உலாவி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்ப அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை என்ன செய்யாது, புகழாது, ஈர்மாப்பாயிராது. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருமாப்பெல்லாம் இருக்கு. அன்பு இருந்தா என்னது இருக்காதா? புருஷ மனைவிக்குள்ள எவ்வளவு இருமாப்பு இருக்கு தெரியுமா? பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் எவ்வளவு இருமாப்பு இருக்கு தெரியுமா? இருக்கவே கூடாது, இருக்கவே. சில நேரத்துல நம்ம சொல்றத பிள்ளைகள் கேட்கத்தான் செய்யாது. ஆனால் அது பிள்ளை தானே. ஒரு காரியத்தை நான் உங்ககிட்ட சொல்றேனே, காலையில 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு, புருஷனுக்கு மனைவிக்கும் சண்டை வந்துச்சு. உன் முகத்துல நான் முழிக்க மாட்டேன், என் முகத்துல முழிக்க மாட்டேன். 2 பேரும் வெளில போறாங்க. சாயங்காலம் எங்க வராங்க? சாயங்காலம் எங்க தான் வரணும். வீட்டுக்கு வந்து ஏமா சாப்பாடு வைமா. இந்த அம்மாவும் கேட்க, என்னையா எங்கய்யா போனீங்க? முடிஞ்சிச்சா? என்னது இருக்கு? சொல்ல மாட்டேங்கிங்களே. உங்களுக்குள்ள அது இல்லாதனால தானே இப்படி சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த அன்பு என்ன செய்யுது இருக்கு. அந்த அன்பு இருந்த உடனே சரி வந்துட்டாரு, சாப்பாடு வச்சிருவோம், சாப்பாடு கொடுப்போம். சாப்பிடும் போதே 7:30 தரக்கூடாது. அதான் நிறைய வீட்டில் நடக்கிறதான காரியம். சாப்பிடும்போது ஒன்றும் சொல்லக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்னையா இப்படி போனீங்களே அப்படின்னா திருந்திடுவாங்க. அன்புக்கு என்னது இல்லை. நானும் நிறைய குடும்பம் என் வாழ்க்கையிலே பார்த்துருக்கோம்ல. நான் தான் சில நேரத்தில் பாசிட்டு மட்டும் சண்டை போட்டுருவேன்ல. உள்ளதான் சொல்லிட்டேன். சண்டை வந்துடும், ஏதாவது ஒரு காரியத்தில் வந்துடும். 7:30 வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாளும் கடையில் போய் நான் சாப்பிட மாட்டேன். நீ தெரியாம எத்தனை திருப்பி கடையில போய் சாப்பிட்டுட்டு அடுத்த வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வந்திருக்கிற பரிசுத்தவான்கள் அங்கே இருக்கிறாங்க. சாப்பிட மாட்டேன். வீட்டில் வந்துதான் சாப்பாடு வை. அந்த ஏற்கனவே என் மேல தப்பு இருந்தா நான் கேட்பேன், சாப்பாடு வை. அவங்க மேல தப்பு இருந்தா அவங்க வந்து சொல்ல, சாப்பாடு ரெடி ஆயிட்டுல, சாப்பிட வேண்டியதானே. முடிஞ்சிச்சு. என்னது என்ன 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 ஒரு மாதிரி பாய்க்க என்னாச்சு? எங்களுக்குள்ள அப்படி இல்லைங்கிறத வெளிப்படுத்துதீங்க சிலர். இருக்கணும், அதான் குடும்பம். அதுதான் என்னது, அது சாயங்காலம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கீங்க. பாவம் கொண்டாலும் பாவம் உங்களுக்கு கோவம் எதுக்குள்ள தணிஞ்சிடணும், 12 மணி நேரத்தில் தணிஞ்சிடணும். 12 மணி நேரத்தில் தனியலை அப்படின்னா நீங்க தெய்வீகமானவர்கள் அல்ல. அதான் நான் சொன்னேன். கோவப்பட்டு வெளில போறாரு, மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துருந்தாரு. எத்தனை மணி நேரத்தில் வந்துருந்தாரு? அந்த வசனத்தை எடுத்து வாசியா. சங்கீதம் 4வது சங்கீதத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், உங்கள் படுக்கையிலே
4வது சங்கீதத்தில் இருக்கும். வாசி. கோபம் கொண்டாலும் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். பாவம். எத்தனாவது வசனம்? 4வது வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசி உங்கள் இருதயத்தில். நம்ம எங்க இருதயத்தில் பேசுறோம்? நேருக்கு நேரானாலும் பேசுவோமே தவிர இருதயத்தில் என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம். இவங்க இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். உங்க கோபம் எதுக்குள்ள தனியணும்? எபேசியர் 4:20 26 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. இன்னைக்கு பாருங்க, அருவாலை ஏன் தூக்குதான், கத்தியை ஏன் எடுக்கிறான், கம்பை ஏன் எடுக்கிறான்? கோபம் உச்சத்துல ஏறிட்டு. இருமாப்பு, அதுக்கு தான் பேர் என்னது? இருமாப்பு. உச்சத்துல ஏறிட்டு. உச்சத்துல ஏறின உடனே நேற்றைக்கு ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன். நியூஸ் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஏதோ வங்கியில் கடன் வாங்கியிருக்கான், கடன்காரங்க வசூலிக்க போயிருக்காங்க. கோபத்தில் அந்த வீட்டுக்காரங்க மட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டான். கோபம் உச்சில ஏறுது. நம்ம விசுவாசிகளுக்கு கோபம் உச்சில ஏறக்கூடாது. நீங்கள் வாசிமா, நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது. பிசாசு. அப்போ அந்த கோபம் உச்சில ஏறிட்டா அங்க உள்ள யார் வரா? சொல்ல மாட்டேங்கிங்களே. இங்க எங்கிட்ட இருக்கிறத சொன்ன. நீங்க இப்ப ஏசுநாதர் வரைக்கு வரணுமா வராண்டாமா? வரணும்னு சொல்றவங்க மட்டும் 2 கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அப்போ என் கூட வாங்க, ஒத்துக்கிடுங்க. நீங்கள் பிசாசுக்கு என்ன செய்யாதீர்கள், இடம் கொடாதீர்கள். அப்போ அன்புக்கு என்னது இல்லை, இருமாப்பிராது. அடுத்தப்பல அயோக்கியமானது என்ன செய்யாது, செய்யாது. தற்பொழிவை என்ன செய்யாது, நாடாது. அதான் பார்த்தீங்களா, சினங்கு இருந்திருக்கு. அதுலெல்லாம் நான் சொல்லியிருக்கணும். சினம்னா என்னது? கோபம். சினம் அடையாது, யாருக்கும் தீங்கு நினைக்க, யாருக்கு என்ன செய்யாது. என்னுடைய வாழ்க்கையில எனக்கு விரோதமாய் செயல்பட்டவங்களுக்கு கூட நான் தீங்கு நினைச்சதில்லை. ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதி. அதனால தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் இந்த வேத புஸ்தகத்துல சந்தோஷம். வேத புஸ்தகத்துல என்ன செய்யணும்? வருது வரட்டும், போறது போட்டோம். இந்த வேதத்துல நீங்க எப்படி இருக்கணும்? சந்தோஷப்பட்டு சகலத்தை என்ன, அன்பு சகலத்தை என்ன செய்யுமா? தாங்கும். எங்க தாங்குது? உடைச்சு விட்டுருத. என்ன ராசகுட்டி ரொம்ப சிரிக்கிறது. சில நேரத்தில் என்ன செஞ்சிருது? எங்க தாங்குது? 2 உடைச்சு விட்டுருத. ஆண்டவர் அதை அந்த இடத்துல எவ்வளவு அழகாய் சொல்றாரு. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை என்ன செய்தாய்? விட்டாய். அதுக்கு பின்னால இன்னொரு வார்த்தை இருக்கு, அது அப்புறம் வார. சகலத்தையும் தாங்கும், சகலத்தை விசுவாசிக்கும். விஷங்கலந்து கொடுத்தாலும் விசுவாசி கொடுக்குறாங்கன்னு நாங்கள் குடிச்சிருவோம். ஆனால் எங்களை ஒன்றும் செய்யாது. காரணம் என்ன? நாங்கள் யாரு? தேவனுடைய. அதை தான் எக்ஸாமில் கேட்டிருந்தேன். விசுவாசிக்கிறாரால் நடக்கிறதான அடையாளங்கள் என்ன? அதில் ஒரு பாயிண்ட், சாவுக்கு ஏதுவான ஒன்றை, சாவுக்கு அந்த வசனத்தை எடுத்து வாசிங்கலாம். மார்க் 16ஆம் அதிகாரத்தில் 17வது வசனமா 18வது வசனமா வாசிங்க. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை என்ன செய்யாது. யாரும் கொடுத்துறாங்க தெரியாம நீங்க குடிச்சிருவீங்க, எனக்கு நல்லதை கொடுத்துருவீங்க. கர்த்தருக்கு தோத்திரம். அந்த இதே நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது, வர கூடாது. அதெல்லாம் துன்மார்கள் செய்கிறதான காரியங்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த காரியத்தை என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. சரி, சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். என்ன செய்ய? நம்முடையவர்கள் தான் சகித்துட்டே தான் போகணும். இயேசுநாதரை போல சகித்தவர் ஒரு உலகத்தில் ஒருத்தரும். 2வது சொல்லுனா யோபை போல சகித்தவர்கள் உலகத்தில் ஒருத்தரும் இல்லை. 3வது சொல்லுனா மோசையை போல சகித்தது ஒருத்தரும். மோசல எவ்வளோ சகிச்சிருக்கான்னு தெரியுமா?
மோச யோபை விட நான் சொல்லுவேன்னா மோச தான் ரொம்ப சகித்திருக்கிறான். ஏன்னா மோசைக்கு அவனுடைய வாழ்க்கையில மட்டும்தான் பிரச்சனை. யோபுக்கு அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய குடும்பத்துல தனிப்பட்ட முறையில பிரச்சனை. ஆனா மோசைக்கு 6 லட்சம் புருஷர்களை வழி நடத்தும் போது என்னெல்லாம் வந்துச்சோ அதெல்லாம் சாந்தமா உட்கார்ந்து சகித்து ஒரே ஒரு இடத்துல கோபப்பட்டான். கோபப்பட்டதுனால அவனுடைய தெய்வீகம் என்ன செய்தது? இழந்தது. தெய்வீகம் இறங்கி ஆண்டவர் உடனே சொல்லிட்டாரு, எப்பா நீ அதை பார்ப்பாய், உள்ள என்ன செய்ய மாட்டார். அப்போ பாருங்க, நம்ம எத்தனை திருப்பு கோவப்பட்டிருக்கோம், நம்ம தெய்வீகத்தை எத்தனை திருப்பி இழந்திருக்கிறோம். மோசே ஒரே ஒரு ட்ரிப்பு தான். வேதவசனம் சொல்கிறது, அவனை போல பூமியிலே சாந்தம் உள்ளவன் வருவனும் இல்ல. தேவனுடைய வீட்டுல எங்கும் உண்மையா இருந்தான். ஆனா ஒரு கோபம். இதெல்லாம் சில நேரத்தில் சிந்திக்கும் போது எனக்கு கோபம் மூக்குல தான் இருக்கும். ஆண்டவரே, நான் கானானை பார்க்க கூடாதுப்பா, கானானுக்குள்ள என்ன செஞ்சிடணும், அதுக்கு என்னை தகுதிப்படுத்தும் அப்படின்னு இப்பவும் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, சகலத்தையும் நம்ம சகிக்கும், அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க திருஷ்டினாலும் ஒளிந்துப்போம், அந்நிய பாசங்களினாலும் ஒளிந்துப்போம். சரி, இந்த அன்பை நீ விட்டாய் என்று குறைவை சொன்னதான தேவன் இப்போ அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த வசனத்தை 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்கிறார், ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. வருகைக்கு போக என்ன செய்யணுமா? பாஸ்டர், நாங்க மனம் திரும்பாமல சபையில இருக்கிறோம். அப்ப அந்த ஆதியில கொண்டிருந்த அன்பு இருக்கா? நான் கேட்கலங்க, தயவு செய்து நீ மன்னிச்சிருங்க. வேத வசனம் கேட்கிறது, தேவனுடைய வார்த்தை கேட்கிறது. ஆதியில கொண்டிருந்த அன்பு இருக்கா? நீ இன்ன நிலைமையிலிருந்து என்னென்ன காரியத்தினால அந்த அன்பு குறைஞ்சிச்சோ அந்த அன்பு குறைந்த நிலைமையிலிருந்து மனம் திரும்பு. அந்த குறைந்த நிலைமையிலிருந்து என்ன செய்ய? மனம் திரும்பு. திரும்பாவிட்டால் அடுத்தாப்புல அவர் சொல்றாரு பாருங்களா, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து, திரும்பாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து, நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன். பாருங்க, திரும்பாவிட்டால் ஆதியில் செய்த கிரியைக்கு நீ திரும்பு. எப்படி அன்பா இருந்தே அதே மாதிரி கடைசி வரைக்கும் அன்பாயிரு. பிள்ளைகள் இடத்துல, பெற்றோர்கள் இடத்துல, நாமளே என் பிள்ளைகிட்ட ரொம்ப அன்பா இருப்பேன். பேச மாட்டேன், வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் தான் பேசுவேன். பாஸ்டமா பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்தே கேட்டுக்கிட்டேன். ஏதாவது ஒரு காரியம் பிரச்சனை அப்படின்னா தான் டக்குன்னு பேசுறது. ஆதியில கொண்ட அன்பை நீ ஏன் விட்ட? ஆண்டவர் சொல்றாரு, திரும்பாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து, நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை, உன் பிரகாசத்தை, வெளிச்சத்தை, ஆசீர்வாதத்தை அதனிடத்திலிருந்து என்ன செஞ்சிருவேன்? நீக்கி விடுவேன். நான் எழுதியிருக்கேன், அதான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் இன்னைக்கு அதைத்தான் வச்சிருக்காரு. ஏன் இந்த நாளை கர்த்தர் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார்? ஆண்டவர் ஏன் இந்த நாள் வரைக்கும் நம்மளை வைத்திருக்கிறாருன்னா, வருகைக்கு நாம் போகணும். வருகைக்கு போகணும்னா முதலாவது எச்சரிப்பு இந்த எபேசு சபைக்கு கொடுக்கிறாரு. நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை என்ன செய்தாய்? விட்டாய். அதுல இருந்து நீ மனம் திரும்பு. மனம் திரும்பியாச்சுன்னா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நிக்கலாய் மதஸ்தர் சொல்லப்பட்டிருக்கு, அது பெர்கமு சபையில் வரும்போது உங்களுக்கு விளக்கமா சொல்ல. என் அன்பு தேவனுடைய ஜனமே, நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் உன்னிடத்தில் வந்து உன் விளக்கு தண்டை என்ன செய்து விடுவேன்? நீக்கி விடுவேன் என்றால் அர்த்தம் என்னவென்றால், விளக்கு தண்டு நீக்கப்படும் போது இருள் வந்துருது. விளக்கு தண்டு நீக்கப்படும் போது பிரகாசமற்ற சூழ்நிலை வந்துகிறது. விளக்கு தண்டு நீக்கப்படும் போது ஆசீர்வாத குறைவுகள் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. அதனால்தான் நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லிக் கொள்றதுதான ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, வேத வசனத்தின் பிரகாரம் எல்லாரிடத்துலையும் நீங்க அன்பா இருங்க. அப்போ உங்களுடைய விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்க தீவெட்டி என்ன செய்யும்? சொல்ல மாட்டேங்க, உங்க தீவெட்டி என்ன செய்யும்? எரிந்து கொண்டே இருக்கு. தீவெட்டி அணைக்க ஒருத்தரால முடியாது. மணவாளன் வருகிறார் என்று சொன்ன உடனே அந்த எரிந்து கொண்டு இருக்கிற தீவெட்டியோடு கூட இயேசுவின் வருகையில எடுத்துக்கொள்ளப்படும்.
ஆனா மனம் திரும்பாத பட்சத்துல, அந்த ஆதியில் கொண்ட அன்புக்கு திரும்பாத பட்சத்துல அந்த தீவெட்டி அணைந்து விடும். நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட, ஏதோ ஒரு காரியத்தோடு கூட உங்களிடத்துல பேசுறாரு. 1000 காரியங்கள் இருக்கலாம், ஆனா தெய்வீக அன்பு, தெய்வீக அன்பு பாருங்க அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்பாவிட்டால் நான் அதனுடைய விளக்கு தண்டிலிருந்து அதை என்ன செஞ்சிருவேன், நீக்கி விடுவேன் சொல்லிட்டு 7வது வசனத்துல ஆண்டவர் அழகாய் சொல்கிற, ஜெயங்கொள்கிற நமக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார். 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். மேல உள்ளது எல்லாத்தையும் சொல்லிட்டு கீழே வரும்போது இடையில ஒரு பயங்கரமான வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? சபையில இருக்கிற எல்லாருக்கும் காது இருந்தா இப்ப மனம் திரும்ப வேண்டும். அப்படி மனம் திரும்பினவங்களுக்கு தான் ஜெயம் எடுக்கிறவர்கள். என் தலைப்பின் கீழே தான் நிற்கிறேன். ஜெயம் மனம் திரும்பினவர்கள் தான் எப்படிப்பட்டவர்கள்? ஜெயம் எடுக்கிறவர்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். இந்த ஜீவ விருட்சத்தின் கனி என்ன? 2 காரியத்தை. ஜீவ விருட்சத்தின் கனியை குறித்து நான் சிந்திக்கும் போது 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒண்ணு என்னன்னா, மரணம் இல்லாத நித்திய வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த ஜீவ கனி நமக்கு கொடுக்கப்படுகிறது. எதுக்கு கொடுக்கப்படுகிறது? மரணம் இல்லாத நித்திய வாழ்க்கை. அதை ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் வைத்திருந்தார். அத இவங்க சாப்பிட்டு மரணத்துக்குள்ளாக என்ன செய்து விட்டார்கள்? மாறிவிட்டார்கள். இனி நமக்கு ஒரு மரணம் இல்லாத வாழ்க்கை. இந்த சரீரம் மரிக்கலாம், ஆனால் நாம் இயேசுவோடு கூட இருக்கும்போது நமக்கு மரணம் வராம். அவரோடு கூட பொய்யாச்சுன்னா மரணம் இல்லை. ஆண்டவர் ஏன் பிராமிஸ் பண்ணிதாரு? இந்த ஜீவ கனி மரணம் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு, பல நேரங்கள் புசிப்பதற்கல்ல, ஒரு நேரம் புசித்தாலே போதும், இயேசுவோடு கூட இருக்கலாம். அதுக்கு உதாரணம் சொல்வேன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எதை கொடுத்தாரு? மன்னா, பரலோகத்தின் அப்பம், தூதர்களின் அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சாப்பிட்டதுமே இஸ்ரவேலர்கள் 40 வருஷம் எல்லா வியாதிகளையும் நீங்கி சுகத்தோடு பலத்தோடு இருந்தார்கள் என்றால், இந்த ஜீவ விருட்சத்தின் கனி, அதில் நடப்பட்ட மரத்தினுடைய கனியை நாம் புசிக்கும் போது மரணம் நமக்கு என்ன செய்யாது? வராது. மரணம் இல்லாமல் நித்திய வாழ்வு வாழ்வதற்குத்தான் ஜெயம் எடுக்கணும். ஜெயம் எடுத்தவங்க தான் அந்த கனியை புசிக்க முடியும். 2வது, அந்த கனியுடைய காரியம் என்னவென்றால், தேவனுக்கும் மனிதனுக்கும் நிரந்தர உறவை ஏற்படுத்துகிறது. There is no cap. இந்த முடி அளவுல கூட எல்லா கணங்கள்லையும் மிகவும் குறைந்த இடைவெளி என்னது? முடிதான். இந்த மின்சாரம் இருக்கிறது, அதுல உள்ள நிறைய மின் இலைகள் இருக்கிறது. அந்த மின் இலைகள் கட்டாயிச்சுட்டுன்னா அந்த லைட் என்ன செய்யாது? எரியாது. அதே போல அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிற நாம் மரணம் இல்லாத நித்திய வாழ்க்கை வாழ்ந்து நிரந்தரமாய் இயேசுவோடு கூட தொடர்புல உறவுல என்ன செய்வோம்? இருப்போம். நிரந்தரமாய் அவரோடு கூட இருப்பதற்குத்தான் தேவனாகிய கர்த்தர் ஜெயம் எடுக்க நம்மை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு? ஜெயம் எடுப்பா, எல்லாம் வரதான் செய்யும், எல்லாம் போகதான் செய்யும், எல்லாம் இருக்கதான் செய்யும், அதை நீ பார்க்காத, உனக்கு முன்னால நான் இருக்கிறேன், என்னை பார், என்னை பார்த்து என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை எல்லாமே பண்ணாங்க, அவங்க எல்லாருக்கும் மேலே நான் அன்பா தான் இருந்தேன். என்னுடைய அன்பை அவங்க புரிஞ்சுக்கிட்டால் நான் அன்பா இருக்கிறேன். அதே போல நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் எல்லாருமே செய்யக்கூடியதான ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், ஜெயம் எடுத்தால் தான் அந்த தீவெட்டி அணையாமல் இருக்கும். முழங்கால் படிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை கொஞ்சம் உற்று நோக்குவோமா? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்கிறார், எபேசு சபையில வேற எந்த காரியத்தையும் அவர் கண்டுபிடிக்கல. ஆண்டவர் அந்த சபையை விரும்புகிறார்.
சபை யாரை விரும்புகிறார்? அந்த இடத்துல அவர் கண்டுபிடித்ததான ஒரே ஒரு குறை, நீ ஆதியில கொண்டிருந்ததான அன்பை விட்டாய். நீ ஆதியில கொண்டிருந்ததான் அன்பை விட்டாய். இன்னைக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், மனுஷிகத்தில் அல்ல தெய்வீகத்தில் ஏற்படுகிற குறைபாடுகளை நாம் நீக்கினால்தான் புத்தி உள்ளவர்களாய் மாறி தீவட்டி எப்பொழுது எரிந்து கொண்டிருக்கும். நாம் மனம் திரும்பாத பட்சத்துல ஆண்டவரே சொல்றாரு, அந்த விளக்கு தண்டை நான் நீக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த விளக்கு தண்டு நம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என்றால், அந்த பிரகாசம் எரிந்து எல்லாரும் தூங்கிட்டாங்க, 10 பேரும் தூங்கிட்டாங்க. 10 பேரும் தூங்கும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இதோ மணவாளன் வருகிறார் என்று சொன்ன உடனே விளக்கு தண்டு, யாருடைய விளக்கு தண்டெல்லாம் எரிந்து கொண்டிருந்ததோ அவங்க வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. யாருடைய விளக்கு தண்டெல்லாம் நீக்கப்பட்டு அது பிரகாசமற்று போனதோ அவர்கள் எல்லாரும் கீழே இருந்து மீண்டும் ஐயா மணவாளன் எனக்கு கதவை திறவும் என்று சொல்லும் போது அவர் சொல்லிட்டாரு, உங்களை நான் அறியேன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த வருகைக்கு நீங்கள் போகவில்லை என்றால் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே நான் இந்த சபையில இத்தனை வருஷமா இருந்தேனே, காணிக்கைகளை கொடுத்தன, தசும்பாவத்தை கொடுத்தன, அதை கொடுத்தன, இதை கொடுத்தன, என்னால என்ன காரியம்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செஞ்சு பார்த்தேனே. அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, இயேசு சீக்கிரமாய் வரப்போறாரு. அவரிடத்துல போவதற்கு அந்த தீவெட்டி அணையாமல் இருக்க வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி அந்த தீவெட்டியினுடைய பிரகாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். 10 பேர் கையிலே தீவெட்டி இருந்துச்சு, 10 பேருடைய கையிலையும் தீவெட்டி இருந்துச்சு. ஆனா அவருடைய வருகைக்கு அப்புறம் ஒருவேளை உன் திரி மங்கி எறிந்து கொண்டு இருக்கலாம். மங்கி எறிகிற திரியை அணையாத தேவன். வேதாகமத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மங்கி, கொஞ்சம் மங்கி, அதை கிளீன் பண்ணாம, அந்த சிமிலியை கிளீன் பண்ணாம, அந்த திரியை கிளீன் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனாலும் மங்கி எறிகிறது. ஆனா பிரகாசம் அடைய வேண்டும் என்றால், அது ஒரேடியாய் நீக்கப்படாமல் பிரகாசம் அடைய வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பு. மனம் திரும்பாட்டாதான் அந்த விளக்கு தண்டை நீக்குவேன் என்று சொல்கிறார். மனம் திரும்பு. குடும்பத்துல மனம் திரும்புக, சபையில மனம் திரும்புக, ஒருவருக்கொருவர் மனம் திரும்புக, ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை அறிக்கை செய்யுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல அன்பு கூறுங்க. அன்புதான் திரளான பாவங்களை மூடும், குற்றங்களை மன்னிக்கும். அன்பாயிருங்கள், தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இந்த தீவெட்டி பிரகாசத்தின் மேல் பிரகாசம் அடைந்து மணவாளன் வருகிறார் என்கிற அந்த சத்தம், எக்கால சத்தம் துணிக்கும் போது, அவர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வரும்போது, ஜீவனோடு இருக்கிற நாம் மறுரூபப்பட்டு போக வேண்டும் என்றால் அந்த விளக்கு தண்டு அணையாமல் இருக்க வேண்டும். ஒரு அவருடைய சமூகத்தில், ஆண்டவரே விளக்கு தண்டு அணையக்கூடாது, அணையாத அளவுக்கு என்னை பாதுகாத்தல, என் குடும்பத்தில் என்னை பாதுகாத்தல, என்னுடைய சபையில் என்னை பாதுகாத்தல, நான் ஆதியில கொண்டிருந்த அன்புக்கு நான் திரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் 2 கரங்களையும் உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். 2 கரங்களையும் உயர்த்தி, 2 கரங்களையும் உயர்த்தி, நான் ஆதியில கொண்டிருந்த அன்புக்கு நான் திரும்புகிறேன், மனம் திரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும். நான் வேத வசனத்தை தான் உங்களுக்கு முன்னால வச்சிருக்கிறேன். ஏனென்றால் வருகை சீக்கிரமா இருக்கிறது. பரிசுத்தவான்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள், இயேசுவின் வரை அதி சீக்கிரமாக இருக்குதுப்பா, அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும், நம்முடையவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் சொன்ன போது, நான் வீட்டில் வந்து ஜெபித்த, ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த 7 சபைகளை எனக்கு காண்பித்தார். அந்த 7 சபையில முதல் சபையை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் வரப்போகிற நாட்கள் அதை நாம் தியானிக்க தான் போறோம். கரங்களை நான் ஆதியில கொண்டிருந்த அன்புக்கு நான் திரும்புகிறேன். அவர்கள் என்ன ஏற்றுக்கொள்வார்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ, நான் திரும்புதேன், நான் போறேன். 10 கன்னிகையில் அவங்க என்ன குணம் படைத்தவர்களா இருந்தார்களோ தெரியல, ஆனா திரும்புவேன் என்று மனம் திரும்பி அந்த அன்பு கூர்ந்ததுனால அந்த 5 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். 5 பேர் புத்தி இல்லாதவர்களாய் உட்கார்ந்து அலற ஆரம்பித்தார்கள். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, உன்னுடைய பிரகாசம்
உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய வெளிச்சம் அது தொடர்ந்து பிரகாசிக்க வேண்டும் என்றால் ஆதியிலே கொண்டிருந்த காரியத்துக்கு நீ திரும்புவாயாக. கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி, ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி, அப்பா என்கிட்ட அந்த குறை இருக்கும் என்றால் என்னை மன்னித்தருளுங்க, நான் உம்முடைய வருகைக்கு வரணும், நான் சரியாகி விடுவேன். அப்படிதான் அறிக்கை செய்யணும். நான் சரியாகி விடுவேன், சரியாகி விடுவேன், தன் பாவங்களை மறைக்க மாட்டேன் கர்த்தாவே. அந்த அன்புக்கு திரும்புவதற்கு என்கிட்ட என்ன குற்றம் இருக்கோ அதை நான் அறிக்கை செய்து விட்டுக்கிடுகிறேன். உன்னுடைய இறக்கம் எனக்கு தேவை. நான் இவ்வளவு நாள் வேதாகமத்தை தூக்கிட்டு ஜனங்கள் மத்தியில் நான் உன்னுடைய சமூகத்துக்கு வந்ததற்கு நான் உன்னுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாமல் போவேன் என்றால் என்னை போல பரிதபிக்கக்கூடிய ஒருத்தனை இல்லை கர்த்தாவே. நல்ல கரங்களை உயர்த்தி தான் ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு நல்ல தீர்மானத்தோடு கூட. ஏன்னா இந்த செய்திக்கு பின்பு கர்த்தர் செய்ய போகிறதான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அநேக குடும்பத்தில் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைமையிலிருந்து அவருக்கு விடுதலை பெற்று ஒருவருக்கு ஒரு அன்பாய் மாறும்போது என்ன நடக்கும்னா, நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்தில் வந்து இறங்க போகுது. அதுக்குத்தான் ஆண்டவர் இவ்வளவு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். கிருபையுள்ள தேவனே, நல்ல கரங்களை உயர்த்தி தன்னை அர்ப்பணித்த தனிப்பட்ட பிள்ளைகள், குடும்பங்கள் ஆண்டவரே, இவர்கள் மனம் திரும்புவோம், மனம் திரும்பி நான் ஆதியிலே கொண்டதான அன்புக்கு ஓடி வருவேன் என்று யார் எல்லாம் உடைய சமூகத்தில் அறிக்கை செய்தார்களோ அவங்க தீவெட்டி மங்கி எரிந்து கொண்டு இருந்தார். மங்குகிறதான ஒரு ஆசீர்வாதம் இருந்தால் அதை நீர் தூண்டிவிட்டு பிரகாசமான உயர்ந்த நிறைந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் போது நீர்தாமே ஆரவாரத்தோடு வரும்போது ஆண்டவரே அந்த சத்தம் கேட்டு ஆண்டவரே எவர்களுடைய தீவெட்டிகள் எல்லாம் எழுந்து பிரகாசித்து கொண்டிருக்கிறதோ அவர்களாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டியர், அனுக்கிரகம் பாராட்டியர், அனுக்கிரகம் பாராட்டியர். நீர் விரும்புகிற, நீர் பிரியப்படுகிற பரிசுத்த ஜீவியம் எங்களிடத்தில் காணப்படட்டும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஸ்தோத்திரம்.